நெல்லை மாவட்டம் மானூர் வட்டம் மூவிருந்தாளியில் குளம் உடைந்து வெள்ளம் ஊருக்குள் வந்திருக்கிறது. குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மானூர் வட்டம் மூவிருந்தாளியில் குளம் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் அதீத கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய குளங்கள் மற்றும் ஏரிகள் எல்லாம் நிரம்பி வருகின்றன. ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மானூர் வட்டம் மூவிருந்தாளியில் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குளம் உடைந்த காரணத்தினால் ஊருக்குள் அந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையின் பல்வேறு இடங்களிலும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி கரை உடைந்த அந்த நிகழ்வையும் பார்த்தோம். குளமும் தற்பொழுது உடைந்திருக்கிறது. ஊருக்குள் நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கான நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நிவாரண முகாம்களில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, நெல்லை மாவட்டம் மானூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தினுடைய கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகர் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மானூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான ஊர் பெரிய குளம் என்பது முழுமையாக நிறைந்திருக்கிறது. இதன் காரணமாக மறுகால் பாய்ந்து குளத்தின் உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த மானூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல வீடுகளுக்கே சிக்கியிருக்கிறார்கள். மீண்டும் பலர் மீட்கப்பட்டு உறவினர் வீடுகளுக்கும் தற்காலிக முகாம்களுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஏனென்றால் இது கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையும் போதும் அந்த பகுதி என்பது முழுமையாக மழையால் பெருமளவு பாதிப்புக்குள்ளாகியது. ஆகையால் அந்த பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்ததன் காரணமாக நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையினால் முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியை விட்டு பலர் வெளியேறி இருப்பதாகவும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கார்கள். அதன்படி தற்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே வீடுகளில் பொதுமக்கள் இருப்பதாகவும் அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் அந்த மானூர் ஊராட்சியின் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மானூரிலிருந்து திருநெல்வேலி மாநகரை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான தரைப்பாலம் என்பது அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த தரைப்பாலத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக அந்த பாலம் என்பது முற்றிலும் தடைபெற்றிருக்கிறது. அதனால அந்த பகுதியில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் கடந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு என்பது அந்த பகுதியில் போட்டு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மானூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலம் என்பது நீரில் மூழ்கி இருக்கிறது. விவசாயம் முழுமையாக சேதமாகி இருக்கிறது. தொடர்ந்து பெருமளவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், கிராமங்கள், பல்வேறு பகுதிகள் அதை மானூரை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களிலும் வெள்ள நீர் என்பது புகுந்து இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தீவிரமாக மீட்புப்படி ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நன்றி மருதுபாண்டி. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.